ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? 2025ஆம் ஆண்டு முடிந்து 26க்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். 25ஆம் ஆண்டு இந்த நாளிலே கடைசி நாட்களிலே நாம் வந்து நிற்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நெருக்கங்கள், இழப்புகள், எத்தனையோ விதமான நெருக்கங்கள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, உன் வேதனை முடிந்து இழந்ததை ரெட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். எதிலெல்லாம் நீ வேதனைப்படுத்தப்பட்டாயோ, எதிலெல்லாம் நெருக்கப்பட்டாயோ, எதிலெல்லாம் ஒடுக்கப்பட்டாயோ, அதிலெல்லாம் ரெட்டிப்பான நன்மையை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உனக்கு கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தர்லினார். பிரியமான சகோதரனே சகோதரியே, ரெட்டிப்பான மடங்கு ஒரு ஆசீர்வாதம் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. பிள்ளைகள் இழந்துட்டான், வசதி இழந்தாச்சு, எல்லாவற்றையும் இழந்துற, சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு பக்கம். யோசிச்சு பாருங்க, சரீரம் கூட சுகமாக இல்லை. எத்தனை விதமான வேதனைகள், நெருக்கங்கள் மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் இழந்ததை ஆண்டவர் எனக்கு 2 மடங்காக திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டிலே நீ எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறாயோ அதையெல்லாம் 2 மடங்காய் ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற உடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த போகிறார். ஏன் பயந்து நடுங்கிறீங்க? எதெல்லாம் இழந்துட்டேன்னு நினைக்கிங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா நீ என்னென்ன காரியத்தில் வேதனைப்படுத்தப்படுகிறாயோ அந்த வேதனையை தெய்வன் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுக்க போகிறார். யோபு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிநேகிதர்களே அவனை குற்றப்படுத்தினாங்க. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகர் உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம். அந்த குற்றப்படுத்துதலின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, உம்மை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்லி உண்மையே சார்ந்திருக்கிறேனப்பா, எல்லாராலும் நான் நிந்திக்கப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உன் வேதனையெல்லாம் நான் நீக்க போகிறேன். நீக்க போகிறது மாத்திரமல்ல, உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ அதை ரெட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்ள போகிறார். இந்த நாளில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் தேவனுக்கு கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? எழும்பி இந்த நாளில் என்னுடைய சிறையிருப்பை நீங்கள் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க, இழந்ததை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழும்பி அமர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறையா. இந்த நாளிலும் தகப்பனே உம்மை துதிக்கிற சோதரிக்கிறையா. உடைய கரந்தோட வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எதிலெல்லாம் உடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நின்றார்களோ அதிலெல்லாம் ஆண்டவரை நீ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீங்க. அவர்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தத்தின்படி ரெட்டிப்பாய் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.